தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உன்னை கேட்க நான் சிரமே தான் பணிந்தே. தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உன்னை கேட்க நான் சிரமே தான் பணிந்தே. அகல் போல் எரியும் உன் அன்பு அது பகல் போய் மனம் பரவும். அகல் போல் எரியும் உன் அன்பு அது பகல் போய் மனம் பரவும். இளையாய் உன்னை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று இயேசுவை காண வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். லூக்கா நற்செய்தி பிரிவு 9 இறைவசனங்கள் 7 மற்றும் 9. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியை நன்றி திருப்பலியாகவும் வேண்டுதல் திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற யாவருக்காகவும் ஜெபிப்போம். அலஸ் நீதி திருமண நாள் 5ஆம் ஆண்டு நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி திருப்பலியாகவும், மைக்கேல், மலர், டானியா, சாண்ட்ரா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், ஆண்டவருக்குள் நித்திலை பாறுதலை அடைந்திருக்கின்ற எட்வர்டு ஜோசப், சூசை மாணிக்கம், கிரேசி, மனோகரன் இவர்களுடைய ஆண்மையிலை பாறுதலுக்காகவும் இன்று திருப்பலியிலே ஜெபிப்போம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் தந்தையாகி கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி அன்னையாம் திரு அவை உபகார மாதாவினுடைய விழாவை சிறப்பு செய்கின்றது. சரகன் என்ற இனக்குழுவினரால் கைது செய்யப்பட்ட கிறிஸ்தவர்கள் விடுதலை அடைந்ததை தொடர்ந்து 1696ஆம் ஆண்டு திருத்தந்தை 13ஆம் இன்னசென்ட் இவ்விழாவை கொண்டாட பணித்தார். இங்கிலாந்தின் மனமாற்றத்திற்காக உபகார அன்னையிடம் இங்கிலாந்து தேசம் முழுவதையும் ஒப்புக்கொடுக்கும்படி மன்றாடிய வரலாறும் அன்னையினுடைய இந்த சிறப்பு பெயருக்கு உண்டு. அன்புக்கினியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு, அதிலும் குறிப்பாக இன்றைய நற்செய்தி, இயேசுவை காண நாமும் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், வாய்ப்புகளை தேட வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தமான செய்தியை நமக்கு கொடுக்கின்றது. இயேசுவை காண வாய்ப்பு தேடியவர்கள், இயேசுவை கண்டுகொண்டவர்கள் அதை கொண்டாடினார்கள் என்பதை விவிலியம் நமக்கு அழகாய் சொல்லுகின்றது. நாமும் இயேசுவை தேடிட இந்த திருப்பலியில் நாம் உருக்கமாய் செபிப்போம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவித்து ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை சார்ந்துதான் நாங்கள் வாழ்கிறோம், இருக்கிறோம், இயங்குகிறோம் என்பதால் குழந்தைகளுக்குரிய வாஞ்சையுடன் உம்மை நோக்கி ஏறெடுத்து பார்க்கின்றோம். காலம் காலமாக மனிதகுலம் எதிர்பார்த்து காத்திருந்த மீட்பராகி உம் திருமகனை ஒரு குழந்தையாக பிறக்கச் செய்தீரே. அவர் வழியாக உம்மை அப்பா தந்தா என்றழைக்க தகுதியும் துணிவும் பெறும் நாங்கள் புதிய ஆற்றலும் தெளிவும் பெற்று உமது மீட்பின் நலன்களை முழுமையாய் சுவைத்து மகிழ்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஞாயிறு தோன்றுகிறது, மறைகின்றது, பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகிறது. அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 2-11 முடிய. சபை உரையாளர் நூல்களிலிருந்து வாசகம்.
வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். வீண், முற்றும் வீண், எல்லாமே வீண். மனிதர் தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைக்கின்றனர். ஆனால் அவர்கள் உழைப்பினால் பெரும் பயன் என்ன? ஒரு தலைமுறை மறைகின்றது, மறு தலைமுறை தோன்றுகின்றது. உலகமோ மாறாது என்றும் நிலைத்திருக்கின்றது. ஞாயிறு தோன்றுகிறது, ஞாயிறும் மறைகின்றது. பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது. தெற்கு நோக்கி காற்று வீசுகின்றது, பிறகு வடக்கு நோக்கி திரும்புகின்றது. இப்படி சுழன்று சுழன்று வீசி தன் இடத்திற்கு திரும்புகின்றது. எல்லா ஆறுகளும் ஓடி கடலோடு கலக்கின்றன. எனினும் அவை ஒருபோதும் கடலை நிரப்புவதில்லை. மீண்டும் ஓடுவதற்காக உற்பத்தியான இடத்திற்கே திரும்புகின்றன. அனைத்தும் சலிப்பையோ தருகின்றன. அதை சொற்களால் எடுத்துரைக்க இயலாது. எவ்வளவு பார்த்தாலும் கண்களின் ஆவல் தீர்வதில்லை. எவ்வளவு கேட்டாலும் காதில் வேட்கை தணிவதில்லை. முன்பு இருந்தே பின்பு இருக்கும், முன்பு நிகழ்ந்ததே பிறகும் நிகழும். புதியது என்று உலகில் எதுவும் இல்லை. ஏதேனும் ஒன்றை பற்றி இதோ இது புதியது என்று சொல்லக்கூடுமா? இல்லை. அது ஏற்கனவே தமது காலத்திற்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளாக இருப்பதாயிற்று. முற்காலத்தினை பற்றிய நினைவு இப்போது யாருக்கும் இல்லை. அவ்வாறே வரும் காலத்திற்கும் தமது முந்தைய காலத்தினரை பற்றியே நினைவு இருக்கப் போவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கு தீர்ப்பிட செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதியாக்குங்கள் என்கிறீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையை கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவில் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்ந்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். எங்கள் வாழ்நாட்களை கழிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்தனை காலம் இந்நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். காலை தோறும் உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எமது தங்குவதற்காக நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அண்டியவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 9 இறைவசனங்கள் 7 முடிய. நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர், வேறு சிலர் எலியா தோன்றிருக்கிறார் என்றனர், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ, இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை காண வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, 2017 ஆண்டு நவம்பர் மாதம் 27 தந்தி தொலைக்காட்சியில் ஒரு நேர்முக தொகுப்பு ஒன்று ஒளிபரப்பானது. இந்தியாவினுடைய இசை மன்னன் என்று சொல்லப்படுகின்ற உலகின் மிகப்பெரிய விருதான ஆஸ்கர் விருதுகள் 2 பெற்ற ஏஆர் ரகுமானோடு கூடிய நேர்முக நிகழ்வு அது. இட் வாஸ் an interview with ஏஆர் ரகுமான். அதைத்தான் அந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்தார்கள். அந்த நேர்முக நிகழ்வில் ஒருங்கிணைப்பாளர் ஏஆர் ரகுமானிடம் நிறைய கேள்விகளை கேட்கின்றார். கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் அவரும் தொடர்ந்து பதில் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். அந்த நேர்முக காணொளி முடிவடையும் நேரத்தில் தொகுப்பாளர் இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமானை பார்த்து கேட்கின்றார், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாரை சந்திக்க விரும்புகிறீர்கள், அல்லது யாரை சந்தித்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி ஒரு கேள்வியை இறுதி கேள்வியாக அந்த நேர்முக நிகழ்வில் இந்த ஒருங்கிணைப்பாளர் ஏஆர் ரகுமானிடம் கேட்க, ஏஆர் ரகுமான் சொல்லுகின்றார், ஒருவேளை எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நான் இயேசுவை சந்திக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த நேர்முக நிகழ்வை நிறைவு செய்கின்றார். If at all there is a chance, I love to meet Jesus என்று அந்த இன்டர்வியூ அந்த பதிலோடு நிறைவடைகிறது. அன்புக்கினியவர்களே, இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவானை கொலை செய்த ஏரோது இயேசுவை குறித்து நிறைய கேள்விப்படுகின்றான். இயேசுவினுடைய வல்லச் செயல்களை குறித்து, இயேசுவினுடைய புதுமைகளை குறித்து, அதிகாரத்தோடு அவர் போதிப்பதை குறித்து, இயற்கையின் மீது அவர் கொண்டிருக்கின்ற அதிகாரங்களை குறித்து, அதிசயத்தக்க விதத்தில் அவர் செய்கின்ற செயல்களை எல்லாம் குறித்து இந்த ஏரோது கேள்விப்படுகின்றான். எனவே அவன் குழப்பம் அடைகின்றான். யார் இந்த மனிதர்? இவரிடம் எப்படி இவ்வளவு சக்தி? இவரால் எப்படி இவ்வளவு 100 பேரை தன் பக்கம் ஈர்க்க முடிகிறது? இவரிடம் இருக்கின்ற பேச்சு ஆற்றல் என்ன? இவர் வழியாய் வெளிப்படுகின்ற வல்லமை என்ன? இவரிடம் செல்லுகின்ற நோயாளர்கள் குணமடைகிறார்கள் என்று நான் கேள்விப்படுவதென்ன? இவற்றையெல்லாம் குறித்து ஏரோது மனம் கலங்குகின்றான். இயேசுவை காண்பதற்கு முன்பு வரை, இயேசுவை பற்றி கேள்விப்படுவதற்கு முன்பு வரை அவன் திருமுழுக்கு யோவான் தான் மிகப்பெரிய இறைவாக்கினர் என்று எண்ணினான். திருமுழுக்கு யோவான் தலைவெட்டப்படுதல் நிகழ்வை குறித்து ஒத்தமைவு நற்செய்தியாளர்கள் நமக்கு சொல்லுகின்ற
செய்திகளின் பின்புலத்தில் திருமுழுக்கு யோவான் ஏரோதுவை கண்டு மிகுந்த துணிச்சலோடு நீ செய்வது தவறு என்று சொல்லி அவனுடைய தவற்றை சுட்டி காட்டிய போதிலும் ஏரோது திருமுழுக்கு யோவானுக்கு அஞ்சினான். அவன் மீது அவன் அளவு கடந்த மரியாதை கொண்டிருந்தான். அவருக்கு அவன் அஞ்சினான் என்று சொல்லி அந்த பகுதிகள் சொல்லுகின்றது. ஆனால் இயேசுவினுடைய இத்தகைய செயல்பாடுகளை எல்லாம் குறித்து கேள்விப்பட்டு அவன் குழம்பி, யார் அந்த இயேசு, எப்படி இயேசு தம்முடைய சீடர்களிடம் மக்கள் என்னை பற்றி யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டபொழுது சீடர்கள் என்னென்ன மக்கள் சொல்லுவதாக கேள்விப்பட்டு இயேசுவிடம் சொன்னார்களோ அப்படித்தான் ஏரோதிடமும் சொல்லுகின்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார், வேறு சிலர் எலியா தோன்றிருக்கிறார், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினர்கள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்று சொல்லி ஏரோதிடம் சொல்லுகின்றார்கள். இவற்றையெல்லாம் கேட்டு குழப்பமடைந்து அதோடு சேர்ந்து இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு குழம்பியிருந்தவன் இயேசுவை காண வாய்ப்பு தேடினான் என்று சொல்லி இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இயேசுவை காண்பது ஒரு அலாதி அனுபவம். இயேசுவை பார்ப்பது வாழ்வினுடைய நிறைவு, முழுமை. இப்படித்தான் திருச்சபையினுடைய புனிதர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இயேசுவுக்குமான தனிப்பட்ட உறவில் இயேசு அனுபவம் அவர்கள் இயேசுவை கொண்டாட வைத்திருக்கிறது. They always celebrated Jesus when they had their personal encounter with Jesus. இப்படித்தான் புனிதர்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களை, விவிலியத்திலே நமக்கு நிறைய உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை காண்பதற்கு வாய்ப்பு பெற்றவர்கள் அந்த அனுபவத்தை எப்படியெல்லாம் அவர்கள் அனுபவித்தார்கள், கொண்டாடினார்கள், அதை ஒரு பொக்கிஷமாக அவர்கள் நினைத்தார்கள் என்பதை விவிலியம் நமக்கு அழகாய் பட்டியலிட்டு காட்டுகின்றது. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 25 இயேசுவை யூதர்களுடைய தூய்மை சடங்குக்கு ஏற்ப அவரை ஆலயத்திற்கு கொண்டு போய் அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு செய்ய வேண்டியதை எல்லாம், குழந்தைக்கு செய்ய வேண்டியதை எல்லாம் செய்ய முற்பட்ட பொழுது அங்கு இருந்த சிமியோன் என்னும் இறைவாக்கினர், அவர் ஒரு நேர்மையாளர், கடவுள் பற்று கொண்டிருந்தவர், குழந்தையை பற்றி கேள்விப்பட்டு அவர் அங்கு சென்றார். அவரும் இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தார். இயேசுவை கண்டவுடன் அந்த குழந்தையை வாங்கி உயர பிடித்து, இந்த குழந்தை பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாயிருக்கும். அன்னை மரியாளை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, இயேசுவை கண்ட மாத்திரத்தில் ஆவியானவர் அவரை முழுமையாய் அபிஷேகம் செய்து குழந்தையை பற்றிய தீர்க்க தரிசனங்களை சொல்லுவதற்கு கடவுள் அவரை அந்த இடத்தில் பேச வைக்கின்றார். இயேசுவை கண்டவுடன் அவர் கொண்டாடினார். இயேசுவை குறித்து இறைவாக்குகளை உரைக்கின்றார். அதே பகுதியில் நாம் தொடர்ந்து வாசிக்கின்றோம். பானுவேலின் மகளாகிய ஆசேர் குலத்தை சார்ந்த அண்ணா என்னும் ஒருவர் இருந்தார். அவரும் இந்த குழந்தையை பற்றி கேள்விப்பட்டு எல்லாரிடமும் இயேசுவை பற்றி பேசினார். அன்புக்குரியவர்களே, இயேசுவை காண வாய்ப்பை தேடி இருந்தவர்கள் இயேசுவை கண்டுகொண்ட பிறகு, இயேசுவை முகமுகமாய் பார்த்த பிறகு அவர்கள் அந்த நிகழ்வை கொண்டாடினார்கள். அதை அவர்கள் ஒரு பொக்கிஷமாய் நினைத்தார்கள். அதுதான் அவர்களுடைய வாழ்வினுடைய நிறைவு என்று சொல்லி அவர்கள் பார்த்தார்கள். திருமுழுக்கு யோவான், மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13-17 முடிய இயேசுவினுடைய திருமுழுக்கை குறித்து நாம் வாசிக்கின்றோம். ஒவ்வொரு நற்செய்தியாளர்களும் அவர்களுக்குரிய பாணியில் இயேசுவினுடைய திருமுழுக்கை பதிவு செய்கின்றார்கள். மத்தேயு நற்செய்தியாளர் சற்று வித்தியாசமாய் இயேசுவுக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் உரையாடல் நடப்பது போன்று பதிவு செய்கின்றார். இயேசுவை கண்டவுடன் திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்றார், நானே உம்மிடம் திருமுழுக்கு பெற நீர் என்னிடம் வருவதா? இயேசு, இப்போதைக்கு இதை நீர் செய்யும். திருமுழுக்கு யோவானும் இயேசுவை காண ஆவலாயிருந்தார். இயேசு பிறந்ததை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் விவிலியத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதி, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை காண சென்ற பொழுது கருவறையில் இருந்த 2 சிசுக்களும் மோதிக்கொண்டன, பார்த்து கொண்டன. அக்களிப்பால் அவர்கள் துள்ளினார்கள். அதை இயேசுவினுடைய தாயும் திருமுழுக்கு யோவானுடைய தாயும் அதை மகிழ்ச்சியாய் வெளிப்படுத்தினார்கள்.
திருமுழுக்கு யோவானுடைய தாயார் அதை சற்று மிகைப்படுத்தியே சொல்லுகின்றார். அது ஒரு ஆனந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடு. என் கடவுளின் தாய் என்னிடம் வர வாய்ப்பு பெற்றதப்படி உம்முடைய வாழ்த்துறையை கேட்டதும் என் வயிற்றினுள்ளே குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. இங்க மட்டும்தான் இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் கருவறையில் சந்தித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி விவிலியம் சொல்லுகிறார். அதன் பிறகு திருமுழுக்கு யோவானும் இயேசுவும் எப்பொழுது சந்தித்தார்கள்? மீண்டும் 30 வயதிற்கு பிறகு இயேசு பொதுவெளிக்கு களப்பணி ஆற்ற வருகின்ற பொழுது, திருமுழுக்கு பெறுகின்ற பொழுதுதான் இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் சந்தித்துக் கொள்ளுகிறார். அதுவரை திருமுழுக்கு யோவான் இயேசுவை காண வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தார். மற்றொரு இடத்திலே நாம் வாசிக்கின்றோம் நற்செய்தியில், திருமுழுக்கு யோவானை தம் சீடர்களிடம் சொல்லி அனுப்புகின்றார். நீர்தான் வரவிருக்கின்ற மெசியாவா அல்லது நாங்கள் இன்னொருவருக்காக காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி இயேசு சொல்லி அனுப்புகின்றார். குருடர்கள் பார்க்கின்றார்கள், செவிடர்கள் கேட்கின்றார்கள், முடவர்கள் நடக்கின்றார்கள், இறந்தோர் உயிர் பெற்றெழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. திருமுழுக்கு யோவானிடம் போய் சொல்லுங்கள். திருமுழுக்கு யோவான் இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தார். யோர்தான் நதிக்கரையில் இயேசுவை காணுகின்றார். அதன் பிறகு இயேசு யோவான் நற்செய்தியில் இயேசுவை கண்டு தம்முடைய சீடரிடம் சொல்லுகின்றார், இதோ ஆண்டவருடைய செம்மறி, இவரே கடவுளின் மெசியா, நீங்கள் பின்பற்ற வேண்டியவர் நான் அல்ல, அவர்தான் என்று சொல்லி மற்றவர்களும் இயேசுவை காண்பதற்கு, இயேசுவோடு இருப்பதற்கு, இயேசுவை கொண்டாடுவதற்கு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களை, யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 1 - 21 முடிய உள்ள பகுதிகளிலே இயேசுவும் நிக்கதேமும் என்கின்ற ஒருவரை குறித்து நாம் வாசிக்கின்றோம். யார் இந்த நிக்கதேமு? மிக முக்கியமான ஆள், பரிசேயர் குடும்பத்தின் மிக முக்கியமான ஆள். இயேசு அவரிடத்தில், இந்த நிக்கதேமு இயேசுவிடத்தில் வந்து கேட்கின்றார், மீட்பு பெறுவது எப்படி? நான் மீண்டும் என்னுடைய தாயினுடைய கருவறைக்குள் சென்று நான் என்னை குழந்தையாக ஆக்கி கொண்டால் தான் நான் கடவுளை காண முடியுமா, விண்ணரசுக்குள் நுழைய முடியுமா என்றெல்லாம் இயேசுவிடம் கேட்கின்றார். இயேசுவை காண வாய்ப்பை தேடினார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். இயேசுதான் உண்மையான மெசியா என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த நிக்கதேமு இயேசுவினுடைய வாழ்வின் இறுதி பகுதியிலும் நமக்கு காட்டப்படுகின்றார். இயேசுவை சிலுவையில் அறைந்து கொலை செய்த பிறகு அவரை அடக்கம் செய்வதற்கு அரிமத்தியா ஊர் ஏசோப்போடு சேர்ந்து இயேசுவுக்கான இறுதிச் சடங்கை செய்து கொடுத்தவர் இந்த நிக்கதேமு. இயேசுவை கொண்டாடினார். இயேசுதான் உண்மையான மெசியா என்பதை அவர் எல்லாருக்கும் சொன்னார். ஏன், இதே இயேசுவை கைது செய்த போது, விசாரிக்கின்ற பொழுது எல்லாரிடத்திலும் சொல்லுகின்றார், அந்த மனிதனுடைய விஷயத்தில் நாம் தலையிட வேண்டாம், அது கடவுளிடமிருந்து வந்தது என்று சொன்னால் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லி முன்பிருந்த ஒரு மனிதனுடைய வரலாற்றை கூட மற்ற எல்லாருக்கும் மேற்கோள் காட்டுகின்றவராய் நிக்கதேமு இருந்தார் என்று சொல்லி விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. இயேசுவை கண்ட நிக்கதேமு, இயேசுதான் உண்மையான வழி. இன்றைய நற்செய்தியினுடைய முன் வாழ்த்தொலி யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 6வது இறைவசனம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. இதை நிக்கதேமு ஏற்றுக்கொண்டார். இயேசுதான் அது என்பதை நம்பினார். எனவே இயேசுவை காப்பாற்றுவதற்கு கூட அவர் முயற்சி செய்தார். முடியாத பட்சத்தில் இயேசுடைய இறுதிச் சடங்கிற்கு அவர் உதவி செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் இயேசுவும் சக்கேயும் என்கின்ற பகுதியை குறித்து வாசிக்கின்றோம். சக்கேயுக்கு ஒரு ஆசை, வரி தண்டுபவன். He was a tax collector, but he had a feel, he had a desire, he had an aspiration, he wanted to meet Jesus. அந்த பகுதி சொல்லுகிறது, அவன் இயேசுவை காண விரும்பினான், குள்ளமாயிருந்தான், முடியவில்லை. எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பை உருவாக்குகின்றான். மரத்தின் மீது ஏறுகின்றான். இயேசுவை அவன் பார்க்கின்றான். இயேசு அவனை முதலில் பார்க்கின்றார், பெயர் சொல்லி அழைக்கின்றான். அவனுடைய வீட்டிற்கு செல்லுகின்றார், உணவருந்துகின்றார். அவன் செய்த தவறையெல்லாம் இயேசுவின் முன் பாவ அறிக்கையாக அவன் கொட்டுகின்றான். இயேசு அவனை பார்த்து சொல்லுகின்றான், இவனும் ஆபிரகாமின் மகன் தானே, இவனால் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. அது சக்கேயுடைய வீட்டிற்கு மட்டுமல்ல, அங்கு வந்திருந்த சக்கேயுடைய சமூகத்தை சார்ந்த எல்லாருக்குமான மீட்பாக இயேசு அதை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, வாய்ப்பை தேடினான், வாய்ப்பை பெற்றுக்கொண்டான், இயேசுவை அனுபவித்தான், இயேசுவை கொண்டாடினான். இயேசு வழியாய் தனக்கான மீட்பு கிடைத்தது என்பதை எல்லாரிடத்திலும் சக்கேயு பகிர்ந்து கொண்டான். அன்புக்குரியவர்களை, இறுதியாக லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 36 - 50 முடிவுள்ள பகுதிகளில்
பாவியான ஒரு பெண் தைலம் பூசுதல் என்கின்ற தலைப்பின் கீழ் நமக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. பரிசேயனான சிமியோன் இயேசுவை உணவருந்தவனுடைய வீட்டிற்கு அழைக்கின்றார். இயேசு அங்கு இருப்பதாக கேள்விப்பட்டு, வார்த்தை அப்படித்தான் இருக்கிறது, இயேசு அங்கு இருப்பதாக கேள்விப்பட்டு பெண் ஒருவர் விலையுயர்ந்த தைலம் ஒன்றை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து கண்ணீரால் அவள் பாதத்தை நனைத்து கூந்தலால் துடைத்து நறுமண தைலம் பூசினாள். அவள் இயேசுவை காண வாய்ப்பை தேடினாள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாள். இயேசு அவளுக்கான மறுவாழ்வை கொடுக்கின்றார். இயேசு அவரை பார்த்து சொல்லுகின்றார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. சீமோனே, நீ என்னை விருந்துக்கு அழைத்தாய். நம்முடைய பாரம்பரியப்படி விருந்தாளிக்கு கால்களை கழுவதற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். நீ தண்ணீர் கொடுக்கவில்லை, இவர் கண்ணீரால் என் பாதத்தை கழுவினாள். நீ துடைத்துக் கொள்வதற்கு நீ துணி கொடுக்கவில்லை, ஆனால் இவள் கூந்தலால் என் பாதத்தை துடைத்தாள். நீ எனக்கு முத்தமிடவில்லை. வழக்கமாக அவருடைய வழக்காரின்படி விருந்தினர்கள் வந்தால் ஆரத்தழியும் முத்தமிட வேண்டும், அதை செய்யவில்லை. ஆனால் இந்த பெண் ஓயாது முத்தம் எடுத்துக் கொண்டு இருக்கின்றாள். உன்னை காட்டிலும் அவள் மிகவும் சிறந்தவள். எனவே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அன்புக்குரியவர்களே, ஊழியத்தின் இன்னும் நிறைய பகுதிகள் இருக்கின்றது. இயேசு என்று நமக்கு அழுத்தமான செய்தியை சொல்லுகின்றார். We need to create opportunity. We need to create an opportunity. நாம் தான் வாய்ப்பை உருவாக்க வேண்டும். எத்தகைய வாய்ப்பை? இயேசுவை காண்பதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்க வேண்டும். ஆனால் இன்று நாம் எதற்கெல்லாம் வாய்ப்புகளை உருவாக்குகின்றோம்? நமக்கு பிடித்தமான அரசியல் கட்சி தலைவரை பார்க்க வேண்டும், அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அப்போ நம்ம வீட்டில் நடக்கிற ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு அவங்கள கூப்பிடலாமா? அல்லது நம்ம தெருவில் ஒரு அந்த கட்சியினுடைய கொடி கம்பத்தை நம்ம ஸ்பான்சர் பண்ணி அது மூலிமா அவருக்கு அறிமுகமாகி அவரை பார்க்கலாமா? அல்லது தொலைக்காட்சியில் பிரபலமான ஒரு முகத்தை பார்க்கலாமா? அல்லது ஒரு மிகப்பெரிய பணக்காரரை பார்க்கலாமா? அவரால் நமக்கு ஏதாவது நடக்குமா என்று சொல்லி நாம் இப்படித்தான் பார்க்கின்றோம். அல்லது சீக்கிரமாக பூச முடிஞ்சிச்சுன்னா ஓடி போய் இந்த சீரியலை பார்க்கலாம். ஐயோ பார்க்க முடியலன்னா முன்னாடியே பக்கத்து வீட்டில் போயிட்டு அந்த கதையை கேட்கலாம், இல்லைங்களா? ஜெய்சிங் கீழே தலை குனிஞ்சு சிரிக்கிறாரு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய செயல்கள் எதை நோக்கி செல்ல வேண்டுமோ அதை நோக்கி அல்லாது வேறொன்றை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். இயேசுதான் நமக்கான எல்லாம் என்பதை நாம் மறந்து வாழுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்று திருச்சபை கொண்டாடுகின்ற புனித உபகார மாதா புனித பீட்டர் நொலாங்கோ என்பவருக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்து அன்னை மரியாளுடைய இரக்கத்தை உலகெல்லாம் எடுத்து செல்வதற்கு ஒரு சபையை நிறுவச் சொல்லுகின்றார். அதுதான் பிற்காலத்தில் அன்னை மரியாளுடைய இரக்கத்தை கொண்டாடுகின்ற ஒரு சபையாக அது மாறுகின்றது. அது நம்முடைய திருச்சபையால் அங்கீகரிக்கப்படுகிறது. இரக்கத்தை முன்னிறுத்தி உபகாரம் உள்ளவள் என அந்த சபை அழைக்க பெறலாயிற்று. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 1218 ஆண்டு அன்று புனித பீட்டர் நொலாங்கோ அவர்களுக்கு அன்னை மரியாள் காட்சி அளித்து சிறை கைதிகளுக்கு, குறிப்பாக முகமதியர்களால் அந்த காலத்தில் 1வது நூற்றாண்டிலேயே சிறைபிடிக்கப்பட்ட விசுவாசிகளுக்காக உழைப்பதற்கு, அவர்களுக்கு கடவுளுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சபையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்றார். அவர்களுடைய மறுவாழ்வுக்காக இந்த சபை உழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பணிக்கின்றார். அப்படியாகத்தான் இந்த சபையும் உருவாகின்றது. அதன் பிறகு நம்முடைய திருத்தந்தை 9ஆம் கிரகோரி அவர்கள் இந்த சபையை இரக்கத்தின் அன்னை சபை என்று சொல்லி நிரூபிக்க, இரக்கத்தின் அன்னை சபை என்று சொல்லி அவர்களை கொண்டாடும்படி செய்கின்றார். அதன் பிறகு இது இங்கிலாந்தினுடைய பாதுகாவலியாக அறிவிக்கப்படுகின்றார். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி இந்த சபை இரக்கத்தின் அன்னை சபை நிறுவப்பட்டதாக வரலாறு சொல்லுகிறது. அன்றைய திருத்தந்தை 12ஆம் இன்னசென்ட் அவர்கள் அனைத்துலக திருச்சபைக்கும் இந்த விழாவை கொண்டாடும்படி கட்டளை பிறப்பிக்கின்றார். திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் புனித உபகார அன்னையின் பக்தியை ஆதரித்து அந்த பக்தி இங்கிலாந்தின் அனைத்து மறை மாவட்டங்களுக்கும்
கொண்டு போய் சேர்க்கின்றார். அதனுடைய நோக்கம் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள உபகாரம் அருளும் தாயே என்று சொல்லி ஜெபித்து மனமாற்றத்திற்காக இங்கிலாந்து தேசத்தை அர்ப்பணித்தார் என்று சொல்லி புனித உபகார அன்னையினுடைய இந்த வரலாறு குறித்து திருச்சபை சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் வாழ்நாள் முழுவதும் இயேசுவை கொண்டாடினார்கள். இயேசுவை எப்பொழுதும் பார்ப்பதிலும் அவரை உற்சாகமூட்டுவதிலும் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் அவருக்கு உத்வேகம் அளிப்பதிலும் அன்னை மரியாள் மிகுந்து செயல்பட்டாள் என்று கடவுள் நமக்கு தருகின்ற செய்தி. ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் இயேசுவை காண்பதற்கான வாய்ப்பை திருச்சபை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இந்த இயேசுவை இறைவார்த்தை வழியாக நாம் கண்டுகொள்ளுகின்றோமா? இந்த இயேசு அப்பத்தின் வழியாய் உயர்த்தப்படுகின்ற பொழுது நாம் இயேசுவை கண்டுகொள்ளுகின்றோமா? ரசத்தின் வழியாய் உயர்த்தப்படுகின்ற பொழுது நாம் இயேசுவை கண்டுகொள்ளுகின்றோமா? அன்புக்குரியவர்களை, இவைகளை எல்லாம் தாண்டி சக மனிதரில் நாம் இயேசுவை காணுகின்றோமா? புனித அன்னை தெரேசா இயேசுவை எல்லா மனிதரிடத்திலும் கண்டார். மிகவும் நலிவுற்று இருந்தவர்களில் அதிகமாய் கண்டார். நோயுற்றவர்களில் இன்னும் அதிகமாய் கண்டார். மரணத்தின் விளிம்பில் இருந்தவர்களில் இயேசுவை முழுமையாய் கண்டார். இதைத்தான் இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லுகின்றது. சிந்தனைகளோடு தொடர்ந்து செபிப்போம். எழுந்து நிற்போம். நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். குழந்தை இயேசுவின் மன்றாட்டுக்கள். நம் திருத்தந்தைக்காகவும் ஆயர்களுக்காகவும் துறவியருக்காகவும் வேண்டுவோம். திரு அவையின் வளமைக்கு உதவும் வற்றாத ஊற்றாக இவர்களின் வாழ்க்கை அமைய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாங்கள் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்ட அனைவருக்காகவும் வேண்டுவோம். நன்றி கூறி உம்மை வாழ்த்தி போற்றும் நல்ல உள்ளத்தை இவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாளிகளுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் சோர்ந்திருப்போருக்காகவும் வேண்டுவோம். இவர்களுக்கெல்லாம் ஆறுதலின் ஆதரவின் பிறப்பிடமாக தெய்வ திருக்குழந்தையாகிய நீரே இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். யார் யாருக்கு தனிப்பட்ட வரங்கள் தேவையோ அவர்களுக்காக வேண்டுவோம். இவர்களின் எளிய நம்பிக்கையை ஆசீர்வதித்து தம் திருவுளப்படி தெய்வ திருக்குழந்தை இவர்களின் விண்ணப்பங்களை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசுவின் பக்தர்கள் அனைவருக்காகவும் வேண்டுவோம். குழந்தைக்குரிய உயிருள்ள நம்பிக்கையை இவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட நவநாள் விண்ணப்பத்திற்காக ஜெபிப்போம். எங்கள் புகலிடமும் நம்பிக்கையுமாகிய இறைவா, நாங்கள் உம்மிடம் எழுப்பியுள்ள இந்த மன்றாட்டுக்களையும் இன்னும் எங்கள் உள்ளங்களிலும் குடும்பங்களிலும் தேங்கி கிடக்கின்ற எண்ணற்ற தேவைகளையும் எங்கள் தகுதியை பார்த்து அல்லாமல் முதைய இரக்கத்திலும் பராமரிப்பிலும் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை முன்னிட்டு தந்தருளுமாறு எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய தெய்வ திருக்குழந்தை இயேசு வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனம் உள்ளெழும் ஆசைகள் ஒவ்வொன்றும். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும்
மனம் உள்ளெழும் ஆசைகள் ஒவ்வொன்றும் ஒரு துளி நீரால் கலக்கின்றோம், அதை பயனுள்ள கருவியாய் மாற்றிடுவார். ஒரு துளி நீரால் கலக்கின்றோம், அதை பயனுள்ள கருவியாய் மாற்றிடுவார். சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, துருவங்களும் இனங்களும் கலாச்சாரங்களும் ஒன்றிணைந்து உமக்கு சொந்தமாக வேண்டும் என்ற உமது மறைவான திட்டத்தை குழந்தையாக பிறந்த உம் திருமகனில் நிறைவு பெறச் செய்கின்றேன். அவரோடு இணைந்து நாங்கள் எங்கள் வாழ்வின் அனைத்து நிலைகளையும் அனுபவங்களையும் முன் காணிக்கையாக்குகிறோம். உமது ஆவியின் அருட்செயலால் எங்கள் வாழ்வும் எம் சமுதாயமும் படைப்பு முழுவதுமே புதுப்பிக்கப்பட்டு துவக்கத்தில் இருந்தது போல நல்லதாகவும் மிக நல்லதாகவும் மாற்றம் பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் தம் இறையல்பில் காணக்கூடாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக ஒரு குழந்தை வடிவில் மனிதரானார். இந்த மறையுண்மை வாயிலாக எம்மை மீட்கும் உமது செயல் திட்டம் உறுதி செய்யப்பட்டது. வார்த்தையானவர் மனிதரானதால் கடவுளை நாங்கள் கண்கூடாய் காணவும் அவர் வழியாக கண்காணாதவை மீது ஆர்வம் கொள்ளவும் செய்தீர். வலுகுறைந்த எங்கள் இயல்பை இந்த தெய்வ திருக்குழந்தை தமதாக்கி கொண்டதால் பலவீனமான எங்கள் மனித தன்மை முடிவற்ற மகிமை பெறலாயிற்று. எங்கள் மத்தியில் ஒரு குழந்தையாக அவரை உதிக்கச் செய்து தளர்ந்ததை உறுதிப்படுத்தவும், விழுந்ததை தூக்கி நிறுத்தவும், தவறியதை வாழ்வு கழைக்கவும், இழந்ததை மீண்டும் பெறச் செய்யவும் திருவுளமானீர். ஆகவே தூதர் அதி தூதரோடும் அரியணை சூழோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானகசேனின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவி பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் நாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்து எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. எனும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இயேசுவின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும். புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் வார்த்தையாகி நின்ற இறைவன்,
இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன், வார்த்தையாகி நின்ற இறைவன். இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன், பாரில் எங்கும் புது பாதை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரில் எங்கும் புது பாதை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம், அடிமை அமைப்பு இங்கு ஒழிய எங்கும் மனித மாண்பு நிறைய. அடிமை அமைப்பு இங்கு ஒழிய எங்கும் மனித மாண்பு நிறைய. புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனித. புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். வாழ்வை கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். நற்கருணைக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு இறைச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் பிலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. எங்கள் தந்தையும் தாயுமான இறைவா, உமது பராமரிப்பின் விந்தைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், முதுமைப்பின் நலன்களை பெற்றுக்கொள்ளவும் ஒரே மகனை ஒரு குழந்தையாக அனுப்பும் அளவுக்கு உலகை அன்பு செய்தீரே. உம்மை அப்பா தங்கா என்று அழைத்து உமக்கு நன்றி கூறுகிறோம். இத்திருத்தலத்திலிருந்து ஊற்றெடுக்கும் குழந்தை இயேசுவின் அருள் வளங்கள் எங்கள் வாழ்வை வளமாக்குவதால் வாய்க்காலின் ஓரத்தில் நடப்பட்ட மரங்களாக நாங்கள் தழைத்திருந்து வளம் கொடுக்கும் கனிகளையும் நலம் நல்கும் இலைகளையும் இவ்வுலகிற்கு தந்து வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. குழந்தை இயேசுவின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். இறைவனின் திருமகன் குழந்தை இயேசு பாவையுருளை அகற்றி மகிழ்ச்சி ஒளியான நம் உள்ளத்தை நிரப்புவாராக. மனுவுருவான வார்த்தையானவர் அமைதியும் ஆசிரை மக்களிப்பையும் அளித்து உங்கள் அனைவரையும் நட்புறவில் ஒன்றாய் இணைப்பாராக. இறைவனின் ஆவி உங்களை
ஒரே குடும்பமாக இணைத்து முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்வாராக. அற்புத குழந்தை இயேசு உங்களை பாதுகாக்க உங்களோடும், உங்களை ஆதரிக்க உங்களுக்குள்ளும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு பின்னும், உங்களை வழிநடத்த உங்களுக்கு முன்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. உங்களுக்கு நற்சுகத்தையும் மகிழ்ச்சியும் அமைதியும் அருளையும் நிறைவாய் தந்தருள்வாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவே, எங்கள் குழந்தை இயேசுவே, என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுவே. நன்றி இயேசுவே, எங்கள் குழந்தை இயேசுவே, என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுவே. வீழ்ந்த போதிலும் தூக்கி விடுவி, வீழ்ந்த போதிலும் தூக்கி விடுவி. பாவம் யாவையும் மன்னித்திடுவி, பாவம் யாவையும் மன்னித்திடுவி. நன்றி இயேசுவே, எங்கள் குழந்தை இயேசுவே, என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுவே. நோயின் வேளையில் மனது உருகுவி, நோயின் வேளையில் மனது உருகுவி. உமது காயத்தால் சுகமாக்கினி, உமது காயத்தால் சுகமாக்கினி. நன்றி இயேசுவே, எங்கள் குழந்தை இயேசுவே, என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுவே. நம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பங்கு மக்களுடைய நலத்திற்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் அமலோற்ப மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.